இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தேடப்பட வேண்டிய நாணயம் என்ற ஒரு அருளுரையை இன்றைய வாசகம் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நாணயம் மட்டும் தொலைந்து போகவில்லை, ஆடு மட்டும் காணாமல் போகவில்லை. இங்கு மனிதனும் தொலைந்து கொண்டிருக்கிறான். உறவுகளிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, அவனிலிருந்தே அவன் தொலைந்து போய்விட்டான் நிலைதான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. மனித சமுதாயம் ஏன் தன்னை தொலைத்து விட்டதை இன்னும் தேடாமல் இருக்கிறது என்ற உள்ளுணர்வை இன்று சிந்திக்க வேண்டும். அனைவருமே தேடப்பட வேண்டிய நாணயம். நாம் வாழ்கிறோம், ஆனால் உண்மையாகவே வாழ்கிறோமா என்ற நிலை இன்று தடுமாற்றங்களை தழுவி கொண்டிருக்கிறது. எதற்காக, ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையை மனதில் வைக்க வார்த்தை அளிக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நாம் அனைவருமே தேடப்பட வேண்டிய நாணயம் என்ற உணர்வை இன்றைய வாசகம் தருகிறது. கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 வைரக்கற்களும் லட்ச மதிப்புள்ள 10 தங்க கட்டிகளும் உங்களிடம் இருந்து அதில் ஒன்று தொலைந்து போனால் அது போனால் போகட்டும் என்று விட்டு விடுவீர்களா? இல்லது விலை மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய பொருள் ஒன்று உங்களிடம் தொலைந்து போனால் பரவாயில்லை, வேறு வாங்கிக் கொள்ளலாம் என்று இருப்பீர்களா? கண்டிப்பாக இல்லை. காரணம், அதனுடைய விலை மதிக்க முடியாத மதிப்பு நமக்கு தெரியும். அதுபோலத்தான் 100 ஆட்டில் ஒன்றையும் 10 திராக்மாவில் ஒன்றையும் அவ்வளவு மதிப்புற்றதாக கருதிவிட முடியாது என்ற நடைமுறை உதாரணத்தை இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில் சுட்டி காண்பித்து விண்ணுலகில் எது மதிப்புடையதாக கருதப்படுகிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். எனவே நாம் அனைவரும் தேடப்பட வேண்டிய நாணயம். சிறு குழந்தைகளிடம் 10 மிட்டாய்களை கையில் கொடுத்த பிறகு அதில் ஒன்றை தவறிவிட்டால் அதை அக்குழந்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. அந்த ஒன்று கிடைக்கும் வரை பிடிவாதமாகவே இருக்கும். குழந்தையை பொறுத்தவரை கையில் 9 மிட்டாய்கள் இருந்தாலும் அந்த ஒரு மிட்டாயும் மதிப்புடையது தான். நாம் நிறையவே ஊர் திருவிழாவிலும் சரி நிறைய நடைமுறை வழக்கத்தில் பார்த்துருப்போம். கையில் இருக்கடா, அது போனால் போகட்டும் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க வீட்டில். இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அதற்கான மதிப்பீடை தரும். குழந்தைக்கு மதிப்புடையதாக தென்படுவது பெரியவர்களுக்கு மதிப்பாக தென்படாது. பெரியவர்களுக்கு மதிப்புடையதாக தென்படுவது சிறுவர்களுக்கு மதிப்புடையதாக தென்படாது. ஆகவே யார் யாருக்கு எது மதிப்புடையது என்ற ஒருமித்த கருத்துக்கு முடிவுக்கோ வந்துவிட முடியாது. அப்படித்தான் நீதிமான்கள் பல பேர் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு பாவி இருந்து விடட்டுமே என்று கடவுளும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. கடவுள் நம்முடைய ஆன்மாவை எவ்வளவு மதிக்கிறார், அதன் பரிசுத்தத்தை எவ்வளவு விரும்புகிறார் என்பதை இயேசு சொன்ன 2 ஊமைகள் வாயிலாக நாம் அழகாக உள்வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, தங்களை நீதிமான்கள் என கருதி பாவிகளை வெறுக்கும் மனநிலை உடையவர்கள் கடவுளின் இதயம் பாவிகளை அரவணைத்து திருத்தக்கூடிய கனிவுள்ள இரக்கம் நிறைந்த இதயம் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கும் அளவுக்கு கடின உள்ளத்தினராய் இருக்கிறார்கள். ஆகவே அதையும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதை உள்வாங்க வேண்டும். ஆமாங்க, நாம் எல்லாமே அங்கங்கே தொலைஞ்சு போயிட்டோம். நம்ம ஆன்மா தொலைந்து போய்விட்டது, நமது நன்மதிப்பு தொலைந்து போய்விட்டது. மனிதனை தேடுகிற நிலைமை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் தேடப்பட வேண்டிய நாணயம் என்பதை உணர்ந்து கொள்வோமா? இதை இன்றைய நற்செய்தியின் முதல் 2 வாசகங்கள் வெளிப்படுத்துகிறது. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். லூக்கா 15:1-2 வாசிக்கிறோம். இது போன்ற முணுமுணுப்புகள் நம்மிடம் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்து பேதம் பார்க்காமல் விசாலமான பார்வை கொண்டவர்களாய் அனைவரையும் ஏற்று வாழும் மனநிலையை வளர்த்து கொள்ள முயல்வோமா? நாம் எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டோங்க. நம்மை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். நாம் தேடப்பட வேண்டிய நாணயம் நம்மை நாம் தேடி கண்டுபிடித்துக் கொள்வோம். மனித நேயத்தை வளர்த்துக் கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, தொலைந்து போன ஒவ்வொன்றும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஓமை வாயிலாக நீர் உணர்த்துவது போல தொலைந்த எங்கள் அன்பு, தொலைந்த எங்கள் உறவின் மேன்மை, தொலைந்த எங்கள் அன்பு செயல்கள் அனைத்தையும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.